ஒவ்வொரு வாரமே நாட்டில் வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரியான சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து அதாவது ஒரு ரேப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தற்கொலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி கொடூரமான சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நேற்று இதுக்கெல்லாம் ஒரு உச்சமாக போயிட்டு வேற மாதிரி ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் வந்து இலங்கையில் நடந்திருக்கு. ஒரே ஒரு நாளில் வந்து நேற்று வந்து ஒரு ஈஸ்டர் தினம், அந்த தினத்தை வந்து எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கும் போது எல்லாருமே சர்ச் போவாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து ஒரே ஒரு நேரத்தில் வந்து ஒரு 8 இடங்களில் வந்து குண்டு வெடிப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலே வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உயிரை இழந்திருக்காங்க. இதை பற்றி தான் இப்போ உலகம் முழுக்க வந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படி இலங்கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை எப்படி நடந்துச்சு, யார் இந்த மாதிரி குண்டு வச்சது, இதுக்கு பின்னால் வந்து யார் இருக்காங்க சொல்லிட்டு எல்லாருமே பெரிய பெரிய கேள்வி இருக்கு. இதை பற்றின டீட்டெயில் வீடியோவை நாங்கள் வந்து நெட்டிஃபரியில் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்கு. நெட்டிஃபரியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் யாருக்கும் வணக்கம். சிம்பு வந்து வந்தா ராஜாவா தான் வருவேன். இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்ததான் நடிக்க போகிற படம் வந்து மாநாடு. இந்த படத்துக்காக வந்து லண்டனுக்குலாம் போய் உடம்புலாம் குறைச்சி பழைய சிம்பு நம்ம எப்படி பார்த்தோம் அந்த மாதிரியான ஒரு சிம்பு வந்து இப்போ மறுபடியும் வருவார் சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த படத்துக்கான அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே வந்து வெங்கட் பிரபு முடிச்சிட்டாரு. இந்த படமே வந்து வெங்கட் பிரபு கரியரில் இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படமாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்து அவரே சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படின்றதுனால சிம்பு வந்து அவரோட டைலாக்ஸ் இந்த மாதிரி இருக்கும், இந்த படத்துக்கு என்னென்ன ஒரு கான்ட்ரவர்சிலாம் வரும்னு சொல்லிட்டு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அதை தொடர்ந்து மாநாடுக்கு அப்புறம் சிம்பு வந்து அடுத்ததான் எந்த படத்தில் வந்து நடிக்க போறான்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கு நடுவில் அவர் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பண்ணாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஸ்டூடியோ கிரீன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டூடியோ கிரீன்ஸ் வந்து தொடர்ந்து வந்து நிறைய நல்ல படங்கள், பெரிய பெரிய படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் இந்த படத்தை வந்து மெகா பட்ஜெட்டாக இந்த படத்தை வந்து உருவாக்கணும், பெரிய ஒரு படமாக இருக்கணும், எஸ்டிஆர் வச்சு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பண்ண போகிறோம், அதனால பெரிய ஒரு பட்ஜெட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டிஆரோட சேர்ந்து இன்னொரு ஒரு ஹீரோவும் பண்ணுறாரு. அவரோட பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கௌதம் கார்த்திக். அவருக்கு இப்போ வந்து நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. எல்லா படங்களும் வந்து ஒரு சுமாரா இல்லைன்னா ஒரு ஃபிளாப் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் போயிட்டு இருக்கும் போது இந்த படத்து மூலமா அவருக்கு வந்து நல்ல ஒரு பிரேக் கிடைக்கும் சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் வந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்தன். இவர் வந்து கன்னடம்ல வந்து மஃப்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து எடுத்திருக்காரு. அந்த படத்தை இப்போ தமிழில் ரீமேக் பண்றதுனால தான் இப்போ எஸ்டிஆரா இருக்கட்டும், கௌதம் கார்த்திகா இருக்கட்டும், 2 பேர் வந்து இந்த படத்தை ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த படமே எப்படிப்பட்ட ஒரு படமா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஆர் வந்து இந்த படத்தில் வந்து வில்லனா பண்றாரு. அவரை வந்து பிடிக்கிற மாதிரியான ஒரு காப்பா வந்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம் கார்த்திக் வராங்க. இவர் 2 பேருக்கு நடுக்குள்ள அந்த கிளாஷ் இருக்கும்ல, அந்த கிளாஷ் தான் அந்த படமா இருக்க போது. இந்த படத்துக்கான டைட்டில் வந்து இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. கூடி சீக்கிரம் ஃபர்ஸ்ட் கூட சேர்த்து இந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த படத்தை பற்றி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு அந்த லிரிக்ஸ்லாம் வந்து யார் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதன் கார்கே வந்து எழுதுறாரு. இந்த படத்தோட அந்த குரூவை எல்லாமே பார்த்து பார்க்கும்போது இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் மாநாடுக்கு அப்புறம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும். மாநாடு படத்தை முடிச்சதுக்கப்புறம் சிம்பு வந்து அடுத்தது இந்த படத்தில் வந்து ஆட் ஆவாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிருங்க.